ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகாமையில் உள்ள ஒரு தனியார் பஞ்சு மில்லில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு அதே மில்லில் வேலை பார்த்து அகால மரணம் அடைந்த ஒரு பெண்ணோட ஆத்மா அந்த மில் ஊழியர்களுக்கு என்னென்ன அசம்பாவிதத்தை ஏற்படுத்துச்சுங்கிற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை பகல் 12 மணிக்கு தான் உட்காந்து படிச்சேன். ஆனா அந்த நேரத்துல இந்த சம்பவம் எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. சோ இந்த வீடியோவை இதயம் பலகீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இப்ப பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர பேனிக்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2010ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியைச் சேர்ந்த தேவின்ற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் நடந்திருக்கு. அவங்க தான் நமக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த தேவியும் அவரோட அண்ணாவும் வேடசந்தூர்ல இயங்கக்கூடிய தனியார் பஞ்சு மில்லுக்கு ஒன்னா வேலைக்கு போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது தேவிக்கு திருமணம் ஆகாம இருந்திருக்கு. அப்படி தேவி வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் தேவி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரான கிருஷ்ணன்றவரோட அக்கா பொண்ணு பிரதீபா சென்னையில இருந்து இவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒரு விபத்துல இறந்து போயிருந்தாங்க. இந்த பிரதீபா சென்னையில் உள்ள மாணவியர் விடுதியில தங்கி தான் 12வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதற்கு மேல மேற்படிப்பு படிக்கிறதுக்கு போதிய வசதி இல்லாதனால வேடசந்தூர்ல இருக்க அவரோட தாய் மாமா வீட்டுக்கு வந்து தங்கி வேலை பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க முடிவு பண்ணின மாதிரியே வேடசந்தூர்ல இருக்க அவரோட தாய் மாமா கிருஷ்ணன் வீட்டுல வந்து தங்கி இருக்காங்க. கிருஷ்ணனும் அவரோட அக்கா மகளை ரொம்பவே பாசமா பார்த்திருக்காரு. இந்த பிரதீபாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அந்த இஷ்யூஸால அவங்களோட தலைமுடியெல்லாம் கொட்டி இருந்திருக்கு. தலைக்கு விக்கு தான் வச்சிருக்காங்க. இந்த பிரதீபா பார்க்கறதுக்கு மெலிந்த தேகமா இருந்தாலும் கருப்பா கலையா இருப்பாங்க. யார்கிட்ட பேசினாலும் உடனே அவங்களோட நட்பாயிருவாங்க. அப்படி ஒரு நல்ல இதயம் படைத்த பெண். அந்த சூழ்நிலையில தான் பிரதீபாவுக்கும் எதிர் வீட்டில் இருந்த தேவிக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ பிரதீபா தேவி கிட்ட, தேவி நீ வேலைக்கு போறேல அந்த மில்லுல என்னையும் சேர்த்து விடுறியான்னு கேட்டிருக்காங்க. தேவியும் பிரதீபாவை மில்லுக்கு கூட்டிட்டு போய் வேலையில சேர்த்து விட்டுருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்தே தான் ஷிப்டுக்கு வேலைக்கு போவாங்க, சேர்ந்தே தான் வருவாங்க. அந்த பஞ்சு மில்லுல டே ஷிப்ட் நைட் ஷிப்ட்னு 2 ஷிப்டா பிரிச்சு இயக்குவாங்க. வேடசந்தூரை சுத்தி உள்ள கிராமங்கள்ல இருந்து 200க்கும் அதிகமான தொழிலாளர்கள் அந்த பஞ்சு மில்லுல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த பஞ்சு மில்லு வேலையும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. சத்தம், தூசி, இறைச்சல், வெப்பம், உழைப்புன்னு வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். இந்த பிரதீபா அந்த மில்லுக்குள்ள வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு ஆண் பெண் பாகுபாடு இல்லாம எல்லார்கிட்டையுமே அன்பா பழகி இருக்காங்க. அந்த மொத்த மில்லுல வேலை செய்யறவங்களுக்கும் பிரதீபாவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அந்த நேரத்துல தான் பிரதீபாவோட வேலை பார்க்குற செல்வம்ன்ற நபர், அவருக்கு ஒரு 25 வயது இருக்கும், பிரதீபா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. பிரதீபா ஆரம்பத்துல லவ்வெல்லாம் வேண்டான்னு மறுத்திருக்காங்க. போக போக பிரதீபா கிட்ட, நீ எல்லார்கிட்டையும் அன்பா பழகிறது பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை கூறியிருக்காரு. இந்த செல்வம் தினந்தோறும் பிரதீபாவுக்கு டீ கடைகள்ல இருந்து பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, சின்ன சின்ன பரிசு பொருட்கள், அதாவது பிரேஸ்லெட்டு, ரிங்கு, பேங்கிள்ஸ்னு சின்ன சின்ன பரிசு பொருள் அப்பப்போ வாங்கி கொடுத்துருக்காரு. பிரதீபா செல்வத்துக்கிட்ட தன்னோட ஹெல்த் இஷ்யூஸ் பத்தியும் தனக்கு தலைமுடியே இல்ல விக்கு தான் வச்சிருக்கேன்றதையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செல்வம் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி பிரதீபாட்ட ஆசை வார்த்தை காட்டியிருக்காரு. பிரதீபாவும் செல்வத்தை நல்லவன் நம்பியிருக்காங்க. தேவி கிட்டையும் செல்வத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா தேவி அப்பவே பிரதீபாவை கண்டிச்சிருக்காங்க. அதுக்கு தேவி என்ன சொல்றாங்கன்னா, அவனை பார்த்தா நல்ல பையன் மாதிரியே தெரியல, பொறுக்கி மாதிரி இருக்கான், அவனை போய் எப்படி நீ லவ் பண்ணன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரதீபா என்ன சொல்றாங்கன்னா, போடி, பாக்குறதுக்கு தான் அவன் அப்படி இருப்பான், ஆனா எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா, அவனை போய் பொறுக்கின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு தேவி சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் காதுல வாங்காம செல்வத்து கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க.
அடிக்கடி செல்வத்து கூட மில்லுக்கு லீவு போட்டுட்டு சினிமாக்கு போறது, ஷாப்பிங் போறதுன்னு ஜாலியா சுத்தி இருக்காங்க. என்னதான் அந்த செல்வம் பிரதீபாவை உயிருக்குயிரா நேசிக்கிறேன்னு சொன்னாலும் மனதளவுல அவன் இந்த லவ்வை டைம் பாஸா தான் எடுத்திருந்திருக்கான். ஆனா பாவம் இந்த அப்பாவி பிரதீபா சிறு வயதுல இருந்தே தனக்குன்னு எந்த ஒரு உறவும் இல்லாம வளர்ந்ததால செல்வத்தோட அன்புக்காக ஏங்கி இருக்காங்க. இந்த செல்வத்தை உயிரா நேசிச்சிருக்காங்க. இந்த பிரதீபா, தேவி, இன்னும் சில பெண்கள் எப்பவுமே ஷிஃப்ட் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஒரு 8 மணிக்கெல்லாம் மில்லுக்குள்ள வந்துட்டு மாடியில் இருக்கிற அந்த ஸ்டாஃப் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டாஃப் ரூமு ஒரு காட்டன் குடோன். அதுக்குள்ள பஞ்சு மூட்டைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த பெண்கள் எப்பவுமே படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த இடத்துல இந்த பெண்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது வாடிக்கையா இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் இவங்க படுத்திருக்கும் போது பிரதீபா தேவி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, செல்வம் வர்ற தை மாசம் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணுண்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவி நக்கலா, கல்யாணமா ஒன்னேவா, சரி சரி அவன் பண்ணுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்த வாரங்கள்ல இவங்க எல்லாருக்கும் டே ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. அதாவது பகல்ல பாக்குற மாதிரி. இரவு 10 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சதும் அந்த மில்லு பஸ்ல தான் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. ஆனா செல்வம் அன்னைக்கு பிரதீபா கிட்ட, இன்னைக்கு நீ பஸ்ல போகாத, உன்னைய நான் என் 2 வீலர்ல டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. செல்வம் 2 வீலர் எடுத்துக்கிட்டு பிரதீபாவை கூப்பிட்டுக்கிட்டு மில்லுல இருந்து வெளியே வந்திருக்காரு. அப்போ நேரம் 10:30. அப்படி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போன செல்வம் பிரதீபா கிட்ட, நாம 2 பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து தனிமையா பேசிட்டு போலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரதீபா, ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னா மாமா தேட ஆரம்பிச்சிருவாங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு செல்வம், உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன், அதை உனக்கு தனியாக தான் கொடுப்பேன், அதை கொடுத்த உடனே 5 நிமிஷத்துல கிளம்பிடலான்னு கூப்பிட்டுருக்காரு. பிரதீபா சரின்னு சொன்னதும் செல்வம் ரோட்டுக்கு சைட்ல இருந்த அந்த ஒத்தையடி பாதைக்குள்ள அவரோட 2 வீலரை விட்டுருக்காரு. உள்ள கொஞ்சம் தூரம் போனதும் ஒரே இருட்டா இருந்திருக்கு. ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்துல போய் பைக்கை நிறுத்திட்டு அந்த மரத்தடியில உட்கார்ந்த செல்வம் பிரதீபாவையும், வா இங்க வந்து உட்காருன்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு பிரதீபா, டே லூசு, இந்த காட்டுக்குள்ள உட்காந்து பேசுறதுக்கா என்னைய கூப்பிட்ட, எதுனாலும் காலையில பேசிக்கலாண்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செல்வம் பிரதீபா கிட்ட எல்லை மீற ஆரம்பிச்சிருக்காரு. பிரதீபா எவ்வளவுதான் போராடினாலும் கடைசியில தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. இப்போ செல்வம் பிளான் பண்ணின மாதிரியே புதருக்குள்ள மறைஞ்சிருந்த அவரோட 3 நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் கிட்ட வர்றதை பார்த்த பிரதீபா பயந்து கத்தி இருக்காங்க. ஆனா பிரதீபாவோட வாயை பொத்திட்டு அந்த 3 இளைஞர்களும் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மனதளவுலையும் உடல் அளவுலையும் வீக்கா இருந்த பிரதீபா இறந்து போயிடுறாங்க. அப்படி பிரதீபா இறந்து போனதும் இந்த 4 பேரும் பதற ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா இப்படி ஆகி போயிருச்சே அப்படின்னு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதீபாவோட மூச்சை செக் பண்ணி பாக்குறாங்க, நாடி துடிப்பை பிடிச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. பிரதீபா கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை. செல்வம் எல்லார்கிட்டையும், யாரும் பதட்டப்படாதீங்கடா, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் வர்றேன்னு சொல்லிட்டு 2 வீலர் எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த காடவே ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்திருக்காரு. செல்வம் அவங்க கிட்ட மறுபடி வந்து, டேய் இந்த காட்டுக்குள்ள கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே இல்ல, அங்க ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு, இவளோட பிணத்தை ஒரு பெரிய கல்லுல கட்டி கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுடலான்னு சொல்றாரு. அப்படி நம்ம கட்டி தூக்கி போட்டுட்டோம்னா அடுத்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிரதீபாவோட உடலை ஒரு பெரிய கல்லுல கட்டி அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பிரதீபாவோட மாமா பிரதீபாவை காணோம்னு தேட ஆரம்பிச்சிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா போலீஸுக்கே இந்த விஷயத்துல எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. பிரதீபா சென்னைக்கு எதுவும் போயிருப்பாங்களான்னு அங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா பிரதீபா இறந்து 4 நாள் கழிச்சு அந்த காட்டு பகுதியில ஆடு மாடு மேய்க்க போன ஒருத்தர் கிணத்துக்கு பக்கத்துல இருந்து துர்நாற்றம் வர்றத பார்த்திருக்காரு. அவர் போய் அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்திருக்காரு. இறந்து 4 நாட்கள் ஆன நிலைமையில பிணம் உப்பி போய் பாடி டீகம்போஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து பதறி போன அவரு, ஒரு தலைமுடி இல்லாத பெண் சடலம் கிணத்துக்குள்ள கிடக்குன்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. உடனே போலீஸ் அந்த சடலத்தை மீட்டெடுத்து பிரதீபாவோட தாய்மாமன் கிருஷ்ணனை கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க. இதுதான் பிரதீபாவோட உடலான்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. இதுதான் பிரதீபான்னு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. பிரதீபாவோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க, அதாவது பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அந்த ரிப்போர்ட்ல பிரதீபா கூட்டு பலாத்காரம் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்கன்றது தெரிய வருது. போலீஸ் இந்த கேஸ்ல துப்பு துலக்குனதுல அந்த 4 இளைஞர்களும் வசமா மாட்டிக்கிறாங்க, அவங்கள கைதும் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மில்லு எப்பவும் போல டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு இயங்க ஆரம்பிக்குது. ஆனா பசங்க பொண்ணுங்களோட பேசவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க.
அந்த நேரத்துல தான் அந்த மில் ஓனரு அந்த மில் கேம்பஸ்குள்ள ஒரு காலி இடத்துல இன்னொரு புது யூனிட் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றாரு. அப்படி அவர் முடிவு பண்ண மாதிரியே புது யூனிட் கட்டியிருக்காங்க. அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புது பில்டிங்க்கு ரத்த காவு கொடுப்பாங்க. கோழி, ஆடு போன்ற உயிரினங்களை பலி கொடுப்பது வழக்கம். ஆனா அந்த சடங்கை செய்யறத அந்த இடத்தோட உரிமையாளர் பார்க்க கூடாது. அப்படி பலி கொடுத்த அந்த ஆட்டை அந்த மாந்திரிகர் அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. அப்படி அவர் அந்த ஆட்டை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நள்ளிரவு 12 மணி இருக்கும். வாட்ச்மேன் அந்த பில்டிங் பக்கம் ரவுண்ட்ஸ்க்கு வந்திருக்காரு. அப்போ அவர் பார்த்த அந்த காட்சி அவரோட இதய துடிப்பே நின்றும் போல அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கு. ஒரு கருப்பு கலர் உருவம் தலையில தலைமுடியே இல்லாம அந்த பில்டிங்கோட வாசல்ல இருக்க ரத்தத்தை தரையில நக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிகழ்வு தான் பிரதீபாவோட ஆன்மா அந்த மில்லுக்குள்ள இருக்குன்றதுக்கு முதல் சம்பவம். அதை பார்த்த வாட்ச்மேன் வேகமா மெயின் கேட்டு கிட்ட வந்து அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட சொல்லியிருக்காரு. 2 பேரும் அந்த இடத்துல வந்து பாக்குறாங்க. ரத்தமே அந்த தரையில் இல்லாம சுத்தமா தொடச்சி எடுத்த மாதிரி இருந்திருக்கு. நம்ம மில்லுக்குள்ள இருக்க நாய் ஏதாவது வந்து ரத்தத்தை நக்கி இருக்கும். நீ அதை பார்த்துட்டு பேயின்னு நினைச்சிட்டு வந்திருக்க. வாயா போய் வேலையை பார்ப்போம்ட்டு அவரை கூட்டிட்டு போயிடுறாரு. அன்று இரவு 8 மணிக்கெல்லாம் வழக்கம் போல தேவியோட தோழிகள் எல்லாரும் 8 மணிக்கு மில்லுக்குள்ள வந்திருக்காங்க. வந்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவி தலை நிறைய ஜாதி பூ வச்சிருந்திருக்காங்க. பேய்களுக்கு ஜாதி பூனா ரொம்ப பிடிக்குமா. அப்படி மாடிக்கு வந்த அந்த பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அந்த காட்டன் குடோனுக்குள்ள படுத்திருக்காங்க. தேவி கடைசி ஆளா படுத்திருக்காங்க. இப்போ தேவிக்கு பக்கத்துல யாரோ நெருக்கமா படுத்திருக்க மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கு. இப்போ தேவி தலையில வச்சிருக்க பூவை யாரோ கிட்ட வந்து முகர்ந்து பாக்குற மாதிரி தெரியுது. ஏதோ தலையில புறுபுறுன்னு ஊறுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏதாவது பூச்சி தான் பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு தேவி கையில அதை தட்டி விட்டுருக்காங்க. இப்போ தேவியோட காதோரத்துல சூடான மூச்சு காத்து படுற மாதிரி இருந்திருக்கு. பயந்து போன தேவி டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. மொட்டை தலையோட பிரதீபா தேவியவே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த தேவி அலறி அடிச்சு கத்தியிருக்காங்க. இப்ப எல்லா பெண்களும் எழுந்து தேவி என்னாச்சு என்னாச்சு தேவின்னு கேட்டிருக்காங்க. தேவியால அந்த பதட்டத்துல வாயை திறந்து கூட பதில் பேச முடியல. அந்த அளவுக்கு தேவிக்கு அந்த அதிர்ச்சியில பேச்சே வரல. பிரதீபான்னு சொல்லிட்டு கையை அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அங்கிட்டு பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறனால அவன் நினைப்பாவே இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு பாக்குற பக்கம்லாம் அவ மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னதான் அப்படி சொன்னாலும் தேவி இப்ப ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வீட்டுக்கு போகணும்னு தேவி பதறி இருக்காங்க. இப்படி தேவி கத்துனத மேல வந்து பார்த்த சூப்பர்வைசர் காய்ச்சல் நெருப்பா இருக்குன்றத பார்த்துட்டு தேவியோட அண்ணனை வர சொல்லியிருக்காரு. அப்படி தேவியோட அண்ணன் வந்ததும் தேவிய அவர் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. இப்படி வீட்டுக்கு போனதும் தேவி பிரதீபாவை பார்த்ததை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா, நான் பார்த்த அந்த உருவம் அந்த பிரதீபாவோட உருவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. தேவிக்கு இப்போ காய்ச்சல் இருக்க அதிகமாகிட்டே போகுது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தேவி ஒரு வாரத்துக்கு மில்லுக்கு போகவே இல்லை. மறுநாள் இரவு ஷிஃப்ட்டுக்கு வந்த பெண்கள் மாடியில அதே பஞ்சு குடோனுக்குள்ள போய் படுத்திருக்காங்க. அந்த அறையோட மூலையில ஏதோ ஒரு கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த ஒரு பெண் மற்ற பெண்களை எழுப்பி, ஏய் அங்க பாருங்க, அந்த மூலையில ஏதோ கருப்பு உருவம் நிக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. அந்த உருவம் கருப்பு கலர்ல புகை மாதிரி மொட்டை தலையோட மெதுவா உட்கார்ந்துருக்கு. அதை பார்த்த இந்த பெண்கள் அலறி அடிச்சுக்கிட்டு கீழே இறங்கி ஓடி இருக்காங்க. கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்கள் கிட்ட மாடியில் இருக்க ஸ்டாஃப் ரூம்ல ஒரு உருவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் மேல வந்து பார்த்துருக்காங்க. பக்கத்துல இருந்த ஜன்னல் வழியா அந்த கருப்பு உருவம் புகை மாதிரி கிளம்பி போயிருக்கு. அதற்கு பிறகு பல அமானுஷ்ய நிகழ்வுகள் அந்த மில்லுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு ஆஃப் பண்ணி வச்சிருந்த மிஷின்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஓடுமா. அடுக்கி வச்சிருந்த பஞ்சு மூட்டைகள் அதுவாவே சரிஞ்சு கீழே விழுந்து கிடக்குமா. அப்படி மிஷின்கள்லாம் ஆன் ஆனதை பார்த்த இவங்க எப்படி ஆஃப் பண்ணி வச்ச மிஷினு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆச்சுன்னு குழப்பத்தோட இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் இரவு நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்த ஒரு இளைஞர் மிஷினுக்கு அடியில சிந்தக்கூடிய பஞ்சுகள், அதாவது அண்டர் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை எடுக்கிறதுக்காக மிஷினுக்கு அடியில படுத்துக்கிட்டே நுழைஞ்சிருக்காரு. திடீர்னு அந்த யூனிட்டே அலற அளவுக்கு அந்த இளைஞர் பயங்கரமா கத்தியிருக்காரு.
மிஷினுக்குள்ள எதுவும் கையை விட்டுட்டானோன்னு பயந்து போன சூப்பர்வைசர் உடனே மிஷினை ஆஃப் பண்ணியிருக்காரு. அப்படி மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அந்த பையனை வெளியே இழுத்துருக்காங்க. என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துனன்னு கேட்டதும் வெளியில வந்த அந்த பையன், அண்ணா மிஷினுக்கு அடியில ஒரு கருப்பு கலர் உருவம், அதோட முகம்லாம் அழுகுன மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு, உள்ள இருக்குனான்னு கையை காமிச்சிருக்காரு. சூப்பர்வைசர் குனிஞ்சு அடியில பார்த்துருக்காரு, அங்க எதுவுமே இல்லை. இதை பார்த்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருது, இந்த மில்லுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய உருவம் சுத்திக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கிறதுனால நைட் ஷிஃப்ட் வர்றதுக்கே எல்லா பெண்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஓனர் காது வரைக்கும் போயிருக்கு. அதற்கு பிறகு வாட்ச்மேன்ல இருந்து உள்ள பயந்தவங்க வரைக்கும் எல்லாரும் போய் ஓனர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. உடனே ஓனர், இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் வெளியே போய் விரிவா சொல்லாதீங்க, இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு ஒரு நாள் மில்லு லீவு, நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட்ல இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் லீவு கொடுத்துட்றாரு. அப்படி மில்லுக்கு லீவ் விட்டுட்டு அவருக்கு தெரிஞ்ச கேரளா நம்பூதிரிகள் 4 பேர்த்த மில்லுக்கு வரவழைச்சிருக்காரு. அந்த 4 நம்பூதிரிகளும் வந்து அந்த மாடியில் இருக்கக்கூடிய பஞ்சு மூட்டை குடோனுக்குள்ள உட்காந்து மிகப்பெரிய பூஜைகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அறை முழுவதும் சாமி படங்கள் மாட்டுறாங்க. அந்த அறையோட கதவை தாயித்து தகுடு இதெல்லாம் வச்சு அந்த அறையை நிரந்தரமா மூடி இருக்காங்க. மில்லு ஓனரை கூப்பிட்டு, இந்த அறைக்குள்ள இனிமே யாருமே போகாதீங்க, இதை உள்ளே வச்சு நாங்கள் லாக் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இனிமே அந்த ஆத்மாவோட தொல்லை உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதற்கு அடுத்த நாள்ல இருந்து மில்லு எப்பவும் போல செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. என்னதான் அந்த சாமி படங்கள் பூஜைகள்லாம் போட்டாலும் அதற்கு பிறகும் இரவு நேரங்கள்ல அந்த அறைக்கு பக்கத்துல பிரதீபாவை பார்த்ததாக சொல்றாங்க. இப்போ இந்த பெண்கள் தங்குற அறைய கீழே இருக்க குடோனுக்கு பக்கத்துல மாத்திருக்காங்க. ஆனா அதற்கு பிறகும் பிரதீபாவை சிலர் அங்கேயும் இங்கேயும் பார்த்ததாக சொல்றாங்க. இப்பயும் பெண்கள் இரவு நேரத்துல பாத்ரூமுக்கு போனா அந்த பாத்ரூமோட கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள பூட்டின மாதிரியும், தண்ணி டேப் தானா திறந்து தண்ணி வர்ற மாதிரியும் சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. பெண்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு யாரா உள்ள இருக்கிறதுன்னு கதவுல கை வச்சா கதவு ஆட்டோமேட்டிக்கா திறந்திருக்கு, உள்ள யாருமே இருக்கிறது இல்லையா. இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதற்கு பிறகு இரவு ஷிஃப்ட்டுக்கு வர பெண்கள் அவங்களோட பாக்கெட்ல எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு பெண்கள் யாரும் தனியா எங்கேயும் போறதில்ல, ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட 2 பேரா சேர்ந்து தான் போயிருக்காங்க. அந்த ஆன்மா இன்னமும் அந்த மில்லுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.